சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். நம்ம கிட்ட இருக்கிற பிரியத்தை தான் நாம் வளர்த்த முடியாதான். அது எப்போ இருக்கு. செல்ஃப் லவ் இஸ் அன்கல்டிவேட்டட் லவ்னு சொல்லுவாங்க. அதை தவிர பாக்கி எல்லாமே விருத்தி பண்ண வேண்டும், கல்டிவேட் பண்ண வேண்டும். பகவான் இடத்துல பக்தியை விருத்தி பண்ண வேண்டியிருக்கு, குருவின் இடத்துல பக்தியை விருத்தி பண்ண வேண்டி இருக்கிறது. ஏன்னா அது கொஞ்ச நாளானால் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், அதை அறிவுபூர்வமாக அதனுடைய பிரயோஜனத்தை புரிஞ்சு அதை விருத்தி பண்ணி கொண்டே இருக்கணும். அதெல்லாம் அன்பை வளர்க்கிறதுங்கிறார். அதனால் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்ன மாதிரி இங்கே அன்பை வளர்த்தேன், நாள்தோறும் அன்பை பெருக்கினேன் அவர் சொல்கிறார் இல்லையா, மாணிக்க வாசகர் சொல்கிறார் இல்லையா, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேந்தனுக்கு. இல்லை, இன்னொரு இடத்துல வருதே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. எங்கேயோ இருக்குது, தாய்மான ஒரு பாட்டிலே தான் இருக்குது. அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. அன்பை பெருக்கிறது, விருத்தி பண்ணுறது. சத் சங்கத்திலே இருந்து ஈஸ்வர சிந்தனையிலே இருந்து அது விருத்தி ஆகும். அதனால் அன்பை வளர்த்தேன். இப்படி அன்பை விருத்தி பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் கிடைச்சதுன்னா, மடக்கி கொண்டான் என்னை தன்னுள், என்னை தன்னுள் மடக்கி கொண்டான் என்று கொண்டு கூட்டி பொருள் சொல்லணும். என்னை, என்னைனா என்னை, சாதகனாகிய என்னை தன்னுள் மடக்கி கொண்டான். குருநாதர் மயமாக என்னையும் அவர் ஆக்கி விட்டார். குருநாதர் எந்த ஒரு ஞானத்தை உபதேசிக்கிறாரோ அதன் வடிவாகவே அவர் இருக்கிறார், அது மயமாகவே அவர் இருக்கிறார். அதே போல என்னையும் அவரை போலவே செய்தார். நல்ல குருவுக்கு அடையாளம் சிஷ்யனை தன்னை மாதிரியே நிஷ்டன் ஆக்கிறது தான். அதனால் என்னை தன்னுள் மடக்கி கொண்டான். நமக்கு அந்த யோகியதை வேணும், ரெண்டும் இருக்குது. அதனால் என்ன ஆச்சுன்னா, இப்படி உண்மையை புரிஞ்சு அவரை மாதிரி ஆனதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சற்றும் வாய்ப்பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. இந்த தாய்மானவருடைய குரு அதிகமாக பேச மாட்டார். அவருக்கு பேசுகிறதுல ஒன்றும் தாத்பரியம் இல்லை. அதனால் அவர் அதிகமாக பேசுகிறதில்ல. அவர் எந்த பரம்பரையில் இருக்காரோ அது மாதிரியே என்னையும் பண்ணிவிட்டார். இதுக்கு முன்னாடி முதல் பாட்டு என்ன பார்த்தோம், சும்மா பேசிகிட்டே இருந்தேன். அதனால் பேசா இடும்பைகள் பேசி சுத்த பேயங்கமாகி பிதற்றி திரிந்தேன். ஆனால் குருநாதருடைய உபதேசத்தினால எனக்கு என்ன வந்ததுன்னா, எனக்கு பேசணுங்கிற எண்ணமே போய்விட்டது. இல்லை, வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி. மரபுன்னா சம்பிரதாயம். ஏன்னா அவர் மௌன குரு சம்பிரதாயம்னே அதுக்கு பேர் வச்சிருக்கார். தாய்மானவரே சொல்கிறார், மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே. அதில் மௌன குருன்னா சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டார், சாஸ்திரத்தை தவிர வேறு விஷயம் பேச மாட்டார்னு அர்த்தம். சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுப்பார், மற்ற நேரமெல்லாம் பேச மாட்டார். அப்படிலாம் நிறைய மகாத்மாக்கள்லாம் இருக்கிறார்கள். இல்லை, வாய் பேசா வண்ணம் மரபும் செய்தாண்டி, அப்படி என்னை அவர் ஆக்கினார். இந்த பாட்டில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்திரிய நிகிரகம் பண்ணி மனோ நிகிரகம் பண்ணி ஈஸ்வர பக்தி குரு பக்தி சாஸ்திர விசாரத்தை எல்லாம் இடைவிடாமல் பண்ணினேன். அதனால் என்ன பிரயோஜனம் அடைந்தேன்னு கேட்டால், குருநாதர் எந்த ஒரு பிரம்ம நிஷ்டையில் இருக்கிறாரோ அதே நிஷ்டையை நானும் அடைஞ்சேன். அதனால் என்ன பிரயோஜனம்னா, அவர் எப்படி பேசாத சுபாவத்தை இயற்கையாக உடையவராக இருக்காரோ அதே மாதிரி நானும் பேசாமல் இருக்கிற சுபாவத்தை இயற்கையாக உடையவனாக ஆனேன். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ,
சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன். அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.